ஹாய் மை ஃபேமிலிஸ். செவ்வாய்க்கிழமை எப்பயும் போல் வெத்தலை தீபம் போட்டுட்டு ஈவினிங் வந்துட்டு விளக்கு ஏற்றிட்டு பக்கத்தில் ஊரில் தூத்தாண்ட திருநாள் இருந்தது. ஸோ அதுக்கு போயிருந்தோம். அந்த கோவில் லைட் செட்டிங்கெல்லாம் செம்மையாக இருந்தது. அந்த ஊர் ஃபுல்லாகவே லைட் செட்டிங் போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. மூலஸ்தானத்தில் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். தாலி கட்டுறதுக்காக எல்லோரும் டோக்கன் போட்டுட்டு இருந்தாங்க. அங்கே எல்லோரும் ஒரு டோக்கன் வந்து 30 ரூபான்னு நினைக்கிறேன். எல்லா ஜென்ஸும் தாலி கட்டுறதுக்காக டோக்கன் வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். கரகம் வந்துட்டு தொழிச்சிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம். சாமி வந்துட்டு நைட்டு கரகம் வச்சு ஏதோ ஊர்வலம் வரும் போல். ஆனால் நல்லா இருந்தது. என்னுடைய குட்டீஸ்க்கு தலையில் போகிற ஹேர்போ ப்ளஸ் அந்த துப்பாக்கி இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்க அதை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. தாலி கட்டுறதுக்காக எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. ஒருத்தொன்னா போயிட்டு தாலியும் கட்டினாங்க. அது எப்படி நம்ம ஒரு பேர் எப்படி தாலி தட்டுவாங்களோ அதேமாரி தான் தாலி கட்டினாங்க. கொஞ்சம் வெத்தலை பார்த்து வாழைப்பழம் தேங்காய் இதெல்லாம் கையில் கொடுத்து காப்பெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜென்னுக்கு தான் தட்டுறாங்க. சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. ஒரு ஆளாக தாலி கட்டிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் போயிடுறாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு ஆடு கோழி இதெல்லாம் நீந்துக்கு விடுறவங்க விட்டு வச்சுருக்காங்க. நான் ஒரு பெரிய ஆடு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். அந்த ஆடு எங்களே பார்த்து முடிச்சுட்டு இருந்தது. இல்லை நிறையா கற்பூரம் கொளுத்தி வச்சுருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்தது. ரொம்ப நேரம் அதையே பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் குழந்தைங்க வச்சுக்கிறவங்கெல்லாம் வேண்டுதல் வச்சு எடை காசு போடுறவங்க போட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் நல்லா சூப்பராக இருந்தது. ஒரு குழந்தையும் அழகாக படுத்துட்டு ஒரு குழந்தை அழுவிச்சு ஒரு குழந்தை சைலண்ட்டாக காமிச்சிது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பாட்டு கச்சேரி டான்ஸ் மாதிரி வச்சாங்க. திருநறையெல்லாம் வந்துட்டு ஒரு ஆளாக டான்ஸ் ஆடினாங்க. அதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்த்தேன். இவ்வளோ திருநறை வந்து ஒரே இடத்துல டான்ஸ் ஆடுற மாதிரி நான் பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு ஆளாக டான்ஸ் ஆடுறதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த அக்கா கூடலாம் போயிட்டு ஒரு செல்ஃபி போட்டோம். சூப்பராக போஸ்ட் கொடுத்தாங்க. நல்லாவும் இருந்தது. நீங்கள் தூத்தாண்ட கோயிலுக்கு போயிருக்கீங்களா? இந்த மாதிரி அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லுங்கள். பட் நான் வந்து போன வருஷம் தேருக்கு போயிருந்தேன். இந்த வருஷம் வந்து முன்னாடியே தாலி கட்டுறதுக்கு போயிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா அக்காட்டும் பாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூட ஒரு லைக்கும் போடுங்க. நாளைக்கு தேரில் பார்க்கலாம்.